ஹாய் வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிந்து பைரவி நாடகத்தில் ஐஷு வந்து சிவாட்ட கேட்குறாங்க, அண்ணா அம்மாவை பார்த்தா உனக்கு பாவமாகவே இல்லையா? அம்மா பாரு, நான் அடுப்பு ஊதி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நீ அந்த அன்னபூர்ணி பெரியம்மா கிட்ட வந்து நீ பேசலாம்ல அம்மாவுக்காக. யாராவது பெத்த பிள்ளையே அம்மாவுக்கு எதிராக அப்படி நடப்பாங்களாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்து சிவா என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாரு, அதாவது நான் அன்னபூர்ணி பெரியம்மாட்டெல்லாம் நான் பேச மாட்டேன். அம்மா செஞ்சது தப்பு தான். அதனால் அம்மா செய்த தண்டனை தான் இது. இந்த தண்டனையை அம்மா அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்றாரு. அப்போ ஐஷு சொல்கிறாங்க, நீ இது மாதிரி எல்லாம் மாறினதுக்கு காரணம் எல்லாமே அந்த சிந்து தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாரு, நான் ஒன்றா சிந்துவால் தான் நான் மாறிட்டேன்லாம் சொல்ல முடியாது. எனக்கே எது நல்லது கெட்டதுன்னு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு சிவா. நீலாம் ஏன்னா இது மாதிரிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஐஷு. ஐஷு போனதும் ஐஷு கிட்ட மகா கேட்குறாங்க, என்னடி என்ன சொன்னா அவங்க அண்ணன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா, அண்ணனை வந்து நீ அதெல்லாம் உன் வயிற்றுல தான் பெத்தையா இல்லையாம்மா? எனக்கே சந்தேகமாக இருக்குது. ஏம்மா அண்ணன் இது மாதிரிலாம் பண்ணுது? அந்த சிந்துக்காகவும் அந்த அன்னபூர்ணிக்காகவும் தான் பேசுது. அம்மா வந்து அன்னபூர்ணி பெரியம்மாவுக்கு தெரியாமல் செய்த தப்புனால அனுபவிக்கிற தண்டனை தான் இது. இதுக்கெல்லாம் நான் சப்போர்ட்டே பண்ணி பேச மாட்டேன்னு சொல்லிட்டு போகுதுமா அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஐஷு. அப்போ மகா என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாண்டி, அவன் ரொம்ப நாளாக ஆயிடுச்சு அவன் என் பாசத்துலேருந்து மாறி. எப்போ அந்த அன்னபூர்ணி வந்து அவள் சைடாகவே இழுத்துக்க ஆரம்பித்தாலோ அதுலேருந்து அந்த அன்னபூர்ணி தான் அவனுக்கு வந்து பெரிய சாமி. அவள் பேச்சை தான் அவன் கேட்பான். என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாடி அந்த அன்னபூர்ணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சிந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சூப்பராக கருவாட்டு குழம்பு செஞ்சு வச்சுருக்காங்க. டாக்டருக்கு பிடிக்குமேன்னு சொல்லிட்டு, டாக்டரே இங்கே வாயேன், நான் நல்லா கம கம கமன்னு கச்சை கருவாடு போட்டு சூப்பராக உனக்கு வந்து கருவாட்டு குழம்பு செஞ்சு வச்சுருக்கேன், வாயேன் வந்து சாப்பிடேன், உனக்கு பிடிக்கும் அப்படின்றாங்க. ஐயோ, நான் எப்படி வந்து சாப்பிட்றது, எல்லாரும் இருக்கிறாங்களே வீட்டில் அப்படின்றாரு. எல்லாரும் மாடியில் இருக்காங்க டாக்டர், அந்த கேப்பில் வந்து சாப்பிட்டு வந்துடு என் ரூமில் அப்படின்னு சொல்கிறாங்க. போனாக்கா கருவாட்டு குழம்பு வச்சு போடுறாங்க. ஐயோ, ரசித்து ருசித்து சாப்பிட்றாரு சிவா. சாப்பிட்டு முடித்ததும், இங்கே பாரு சிந்து, உனக்கு சாப்பாடு இருக்குதா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை டாக்டர், எனக்கெல்லாம் சாப்பாடு எடுத்துலாம் வச்சுருக்கேன், அதனால் இருக்கிறத நீ எல்லாத்தையுமே சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சிந்து அவருக்கு சாப்பாடு போடுறாங்க. அவரும் சாப்பிட்றாரு. சாப்பிட்டு முடித்ததும், நான் எப்படி வெளியே போவேன்னு தெரியல சிந்து, யாராவது வெளியே இருக்காங்களா பாரேன் அப்படின்றாங்க. ஆனால் பார்த்தாக்கா அந்த இடத்துல வந்து வெளியே கதவு திறந்து பார்த்தா டைனிங் டேபிளில் உட்காந்து எல்லாரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஐயோ, நான் எப்படி வெளியே போகிறதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு வெளியே போகிறாரு. டாக்டர், நீ எப்படியாவது சமாளிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சிந்து அனுப்பிச்சிடுறாங்க. அனுப்பிச்ச பிறகு மாடியில் நடந்து போகும்போது அன்னபூர்ணி பெரியம்மாவும் ஸ்வாதியும் பார்க்குறாங்க. ஸ்வாதி வந்து எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுட்டு அவங்க சாப்பிடாம வெயிட் பண்ணுறாங்க. சாப்பிடு ஸ்வாதினா, இல்லை சிவா வந்துட்டோம், சிவா கூடவே சாப்பிட்றேன் உட்காந்துன்னு ஸ்வாதி வெயிட் பண்ணுறாங்க. அப்போது சிவாவை கூப்பிட்டு, வா சிவா சாப்பிட்லான்னும் போது, இல்லைங்க ஸ்வாதி, நான் சாப்பிட்டேன், நீங்கள் சாப்பிட்டுக்குங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்டா, என்னடா, எங்கடா சாப்பிட்டேன்னு அன்னபூர்ணி கேட்கும்போது, இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் மீட்டிங் இருந்தது பெரியம்மா, நான் அங்கேயே சாப்பிட்டேன் அப்படின்றாரு. ஐயோ, உனக்காக ஸ்வாதி வெயிட் பண்ணுறாளடா அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி சொல்கிறாங்க. சொன்னதான் சிவா வந்து, ஸ்வாதி எனக்காகலாம் வெயிட் பண்ணாதீங்க, நீங்கள் சாப்பிடுங்கன்றாரு. என்ன சிவா, நீ வாங்க போங்கன்னு சொல்கிற, நீயும் நானும் அத்தை பொண்ணு மாமா பையன், அதனால் வந்து நீ வந்து என்னவெல்லாம் வாங்க போங்கன்னு சொல்ல வேண்டாம், முறை பொண்ணு தானே, வா போனே சொல்லுன்றாங்க. அதுக்கப்புறம் வெளியூருக்கு சிவா கேம்புக்கு போகிறதா இருக்கிறாரு. ஸ்வாதியும் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சிவா வேண்டான்றாரு. இல்லை சிவா, நீ ஸ்வாதியை கூட்டிகிட்டு தான் போகணும் அப்படின்னு அன்னபூர்ணி கட்டாயமாக சொல்லிடுறாங்க. அப்புறம் ஜாகிங் போகலான்னு போகிறாங்கங்க. ஜாகிங் போகலான்னு போகும்போது விடிய காலையில் பார்த்துடுறாங்க சிந்து ஜாகிங் போகிறத. என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்த்தா, விடிய காலில் நடந்து போகும்போது அவருக்கு சிவா கண்ணில் தூசி விழுந்துருது. இந்த ஸ்வாதி என்ன பண்ணுறாங்கன்னா, தூசி தட்டி விடுறன்ற பேரில் அவர்கிட்ட நெருங்கி பேசுகிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. அதை சிந்து பார்த்துட்டு வேகமாக ஸ்கூட்டியை கொண்டு வந்து ஹாரன் அடிச்சுக்கிட்டே வந்து சிந்து தள்ளி விட்டுறாங்கங்க. நாளைக்கு சிந்துவை சிவா எப்படிலாம் திட்டுவார், இல்லை சிந்து மேலே கோச்சிப்பாரா, ஸ்வாதிகா சாய்வாரான்னு பார்க்கலாமா? நன்றி, மீண்டும் தொடர்க. பாய்.